Praise the Lord. ஆண்டவரும் உலக ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களது திருச்சபைக்காக, எங்களது ஊழியங்களுக்காக, எங்களது ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். தேவனே, இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள்! நாம் கேட்கிற அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதவசனம் கூறுகிறது. இன்று நமது வாழ்க்கையிலே பல விதமான தேவைகள் ஏற்படுகிறது. நாம் உற்றார்களிடத்தில், நண்பர்களிடத்தில், இனஜன பந்துக்களிடத்தில் நமது தேவைகளை நாம் கேட்கும் போது நாம் கண்டிப்பாக நாம் இவரை சந்தித்தால் இந்த தேவையை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அல்லவா? இதே நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வைத்திருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறவன் அதை பெற்றுக்கொள்கிறான் என்று வேதவசனம் தெள்ள தெளிவாக கூறுகிறது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக தருவார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்தார் மூலம் கொடுக்க முடியாத பெரிய காரியங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுக்கும் நன்மைகள் ஏராளம். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டபடி என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்க பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நமது வாழ்க்கையிலே கர்ப்பத்தின் கனி இல்லாதபடியால் நிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை இன்று நாம் பார்க்கிறோம். பலர் சொல்லும் நிந்தையான வார்த்தையால் நொறுங்கி போன உள்ளத்தோடு எப்பொழுது என் வாழ்க்கையில இந்த குறை தீரும், எப்பொழுது என் வாழ்க்கையில் இந்த கண்ணீர் துடைக்கப்படும், இந்த காயம் ஆற்றப்படும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரிகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார்கள், நீ கேட்கிற அனைத்தும் நீ பெற்றுக்கொள்வார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அன்னாளை நேசித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், காணப்படுகிறார். இன்று நமது வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதங்களை செய்வார் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்நாள் இந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு ஆலயத்திற்குள் பிரவேசித்து தன் இருதயத்தை ஊற்றி பொருத்தனையோடு ஜெபித்தான். ஜெபத்தை கேட்கிற தேவன் ஜெபத்தை கேட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கிறவன் நிச்சயமாக பெற்றுக்கொள்வான் என்று வேதவசனம் நம்முடன் கூறுகிறது. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை நோக்கி கேட்கும் போது நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைந்த விசுவாசம் இருக்கும் போது நாம் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்ட மக்களாய் நாம் மாறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். எசேக்கியா சிந்தின கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கும் தேவன் நம்முடைய தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் நீங்க, பாடுகள் நீங்க, எவ்வளவு நேரம் நாம் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய உதடுகளினால் மாத்திரமே நாம் விண்ணப்பங்களை ஏறடிக்கிறோம். ஆனாலும் உண்மையான ஜெபம் கண்ணீரை வர செய்யும். தேவனுடைய பிள்ளைகள், இந்த அன்பின் தேவனுடைய சமூகத்திலே நாம் உடைந்து போன உள்ளத்தின் வேதனை அனைத்தையும் கண்ணீரோடு நாம் சொல்லும் போது எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பேன் என்கிற கர்த்தராகிய கர்த்தர் நம் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருவார். இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவார். ஆமேன், ஆமேன். நாம் கேட்போம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதங்களை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.